எனது சிக்கந்தர் தோல்விக்கு சல்மான் கான் காரணமா புது வகையா உருட்டுற AR முருகதாஸ். பாலிவுட் நட்சத்திரங்களோட நேரத்துக்கு ஏத்த ஷூட்டிங் அட்டவணை மாறும். இந்த நிலைமை மத்த நடிகர்களுக்கும் சிரமத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாலிவுட்ல கஜினி, அகீரானு சில படங்களை இயக்குன AR முருகதாஸ் கடைசியா சல்மான் நடிப்புல இயக்குன சிக்கந்தர் படம் படுதோல்வியையும் எதிர்மறையான விமர்சனங்களையும் சந்திச்சது. இந்த தோல்விக்கு என்ன காரணம் அப்படின்றத பத்தி AR முருகதாஸ் விளக்கம் கொடுத்திருக்காரு. இயக்குனர் AR முருகதாஸ் 9 வருஷத்துக்கு அப்புறமா பாலிவுட்ல இயக்குன படம் தான் சிக்கந்தர். சல்மான் கான், ராஷ்மிகா மந்தனா, காஜல் அகர்வால், சத்யராஜ், ஷர்மன் ஜோஷி, பிரதீக் பாப்பர்னு பலருமே நடிச்சிருந்தாங்க. 200 கோடி ரூபாய் பட்ஜெட்ல உருவான இந்த படம் உலகம் முழுக்க வெறும் 184 கோடியை மட்டும் தான் வசூல் பண்ணியிருந்தது. AR முருகதாஸோட இந்த முயற்சி அவருக்கு மறுபடியும் ஒரு டிராபேக்கா தான் பார்க்கப்பட்டுச்சு. படத்தோட ஃபிளாப் பத்தி பல விமர்சனங்கள் வந்த நிலையில இயக்குனர் AR முருகதாஸ் சமீபத்துல கொடுத்த ஒரு பேட்டியில வெளிப்படையா பேசியிருக்கார். அதுல ஒரு பெரிய ஸ்டாரோட ஷூட்டிங் பண்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. அவர் நைட் 8 மணிக்கு தான் செட்டுக்கே வருவார். ஆனா பகல் சீன்ஸை கூட நாங்க நைட் நேரத்துல தான் படமாக்கணும். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ஏர்லி மார்னிங்கே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற பழக்கம் இருக்கு. பாலிவுட் நட்சத்திரங்களோட நேரத்துக்கு ஏத்த மாதிரி தான் ஷூட்டிங்கோட ஷெட்யூலே மாறும். இந்த நிலைமை மத்த நடிகர்களுக்கு ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்துது. ஒரு சீன்ல 4 குழந்தைங்க இருந்தா ஸ்கூல் முடிச்சு வர சீனை கூட மிட் நைட் 2 மணிக்கு தான் படமாக்க வேண்டி இருக்கு. அந்த நேரத்துல குழந்தைங்க சோர்வடைஞ்சு தூங்கிடுவாங்க. படத்தோட ஃபிளாப்புக்கு நான் தான் முழு பொறுப்பு. நான் நினைச்ச கதையை சரியா திரையில கொண்டு வர தவறிட்டேன் அப்படின்னு AR முருகதாஸ் ஒத்துக்கிட்டாரு. அதே சமயம் சல்மான் கானுக்கு இருந்த கொலை மிரட்டல்கள், அதிகமான சீன்ஸ் கிரீன் மேட்ல படமாக்கப்பட்டிருக்கு. அவர் வச்சு பொது இடங்கள்ல ஷூட்டிங் பண்ண முடியாது அப்படின்றதுனால இந்த மாதிரியான பணிகளை மேற்கொண்டோம். சல்மானும் டிலேயா தான் ஷூட்டிங்க்கு வருவார் அப்படின்னு AR முருகதாஸ் சொல்லிருக்காரு. இது மட்டும் இல்லாம AR முருகதாஸ் இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ண அகீரா படமும் பாலிவுட்ல ஃபிளாப் தான்.